சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி கடைசி நேரத்தில் பரபரப்பாக சென்ற நிலையில் திடீரென்று கான்வே ரிட்டையர் அவுட் ஆனார். இது குறித்து சில முக்கிய விஷயங்களை கேப்டன் ருத்ராஜ் பகிர்ந்து கொண்டார். மேலும் இந்த போட்டியில் தோனி முக்கியமான வரலாற்று சாதனை ஒன்றையும் படைத்துள்ளார். ருத்ராஜ் பேசியது: கடந்த 4 போட்டிகளிலுமே நாங்கள் டிராப் செய்த கேட்சுகள் தான் வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் எந்த பேட்டருக்கு கேட்சை விடுகிறோமோ அவர் கூடுதலாக 20-30 ரன்களை அடித்து விடுகிறார். அது தோல்விக்கு காரணமாகி விடுகிறது. ஃபீல்டிங்கை பதட்டத்தோடு செய்யாமல் அனுபவித்து மகிழ்ந்து செய்ய வேண்டும். ரன்களை தடுத்து ரன் அவுட்டுகளை உருவாக்குவதுதான் அணிக்கு உதவும். கான்வேவும் ரச்சினும் வேகப்பந்து வீச்சாளர்களை சிறப்பாக ஆடக்கூடியவர்கள். இன்றும் டாப் ஆர்டரில் சிறப்பாக ஆடினார்கள். கான்வே பந்தை டைம் செய்து ஆடக்கூடியவர். அவர் டாப் ஆர்டருக்கு பொருந்துவார். ஜடேஜா அதற்கு நேர்மாறான ரோலை செய்யக்கூடியவர். அதனால்தான் கான்வேவை ரிட்டையர் அவுட் ஆக வைத்தோம். நன்றாக யோசித்து நேரம் எடுத்து சில ஓவர்கள் பார்த்த பிறகே அவர் சிரமப்பட்டதால் தான் அந்த முடிவுக்கு வந்தோம் என்றார் ருத்ராஜ். இந்த போட்டியின் 8வது ஓவரில் பஞ்சாப் வீரர் நேகல் வதோரா அடித்த பந்தை தோனி மின்னல் வேகத்தில் கேட்ச் பிடித்தார். இந்த கேட்ச் மூலம் IPL வரலாற்றில் 150 கேட்சுகளை பிடித்த முதல் விக்கெட் கீப்பர் என்ற வரலாற்று சாதனையை தோனி படைத்துள்ளார்.